நடக்கக்கூடிய விவகாரங்கள் எல்லாமே இஸ்லாம் சார்ந்த விஷயங்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 8வது அத்தியாயத்தில் 74 அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாவின் பாதையில் போரிடுவோரும். நம்பிக்கை ஹிஜ்ரத் அல்லாவின் பாதையில் பாடுபடுவது. அடைக்கலம் தந்து உதவியோரும் யார்? அன்சாரிகள், உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள். இவங்க தான் உண்மையான மூமின்கள். அங்க நம்புனா போதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டானா? அந்த ஹதீஸ்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ்ல ரசூல் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றான்? இது எல்லாமே ஏன்னா நம்பிட்டு எப்படி செய்யாம இருப்பாங்க? அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வேதத்தையும் நம்பணும். அப்போ வேதத்தில் இப்படி வந்துருச்சுல, வேதத்தை நம்புறதுனா மீனிங் என்ன? வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நம்பணும், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பணியையும் நம்பணும், வேதம் சுமத்தின ஒவ்வொரு கடமையையும் நம்பணும், செய்யணும். நம்பர்கள் தொழுகை இருக்கு, நான் மிக சிறந்த முறையில் நம்பிவிட்டேன், ஆனால் தொழுவில் இவன் நம்பிக்கையாளரா? இப்போ கிலாஃபத்தை நம்புகிறோம், ஆமாம், ஆக சிறந்த சட்டங்கள் நம்புகிறோம். என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. எங்கள் தொழுகையை நம்பிட்டு ஒருத்தன் தொழுவாமல் இருந்தால் அவனுக்கு என்ன கிடைச்சதோ அதே தான் உங்களுக்கு இந்த இகாமத்து தீன் சப்ஜெக்ட். அதாவது அல்லாஹ் ஒரு தீனை இறக்குனா அது ஆக சிறந்த சட்டங்கள் கொண்ட தீனு, அதில் தான் மனித குலத்தின் வெற்றி இருக்குன்னு நம்பிட்டு அதற்காக செயல்படாமல் இருந்தால் ஒரு கூலியும் கிடைக்காது. அந்த தொழுகை நோன்பு அதுவும் சேர்த்து மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த இடத்துல இன்னும் நீங்கள் கைருல்லாவுடைய கட்டளைகள் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா முஷ்ரிக் ஆயிடுவீங்க. அப்போ அதில் ஷிர்க் இன்க்ளூட் ஆயிரும், ஷிர்க் செய்யறோடைய அமல்கள் அழிக்கப்படும். அப்போ அந்த ஷிர்க்லேயே எல்லாமே நமக்கு நாசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இஸ்லாமு ஈமான் இதை ரெண்டையும் நாம் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ அதில் ரெண்டுமே நம்ம கன்ஃபியூஸ் ஆகலாம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குர்ஆனில் ஒரு இடத்துல இஸ்லாம்னு வந்தாலும் சரி ஈமானுன்னு வந்தாலும் சரி அது தொடரோட சேர்த்து படித்து புரிஞ்சுக்கணும்.